அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் காளியம்மாளை குறிவைத்த தமிழ்நாடு காவல்துறை. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அமல்படுத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் எல்லா வாட்டியுமே தேர்தல் வரும்போது திமுக அதிமுக மாறி மாறி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம், எல்லா குடும்பங்கள்லையுமே இந்த குடிகாரர்கள் அப்படின்ற ஒரு பேரையே நாங்கள் அழிப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்ட வண்டம் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் தற்போது 65 ஆண்டுகளாக ஆண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக இந்த மதுவிலக்கை ஒழிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றதும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இன்னும் நிறைய லாபம் வரணும் அப்படின்னு அரசு அதிகாரிகளுக்கு தீபாவளி போன்ற சிறப்பு பண்டிகை நாள் என்று மதுபானம் அதிகமாக விற்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தோம். இந்த மாதிரி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மக்களை பற்றி துளியும் கவலை இல்லாமல் அவங்களுடைய கஜானார பணத்தை சேர்க்கறதுக்கான வேலைகளை மட்டும் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி மது ஆலைகள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுடைய நிர்வாகிகள் பேரில் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த மது விலக்கை அமல்படுத்தவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. இதை எதிர்த்து தான் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு பெண் சிங்கமாக இருக்கக்கூடிய காளியம்மாள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு அமல்படுத்தணும் அப்படின்றதுக்காக மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சியுடைய மகளிர் பாசறையை வச்சு ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல சமரசம் பேசி காவலர்கள் அனுப்பிவிட்டு இருந்தாலும் காளியம்மாள் மேலே 3 பிரிவுகளில் வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த ஒரு வழக்கு அப்படியே இருந்த நிலையில் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா காளியம்மாள் கட்சியிலே இல்லாத மாதிரி போயிட்டு இருந்த காரணத்தினால இந்த ஒரு வழக்கு எந்த ஒரு பாதிப்புமே காளியம்மாளுக்கு கொடுக்காம தான் இருந்துச்சு. காவலர்களும் இது குறித்து எந்த ஒரு நோட்டீஸுமே அளிக்காம தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் சமரசம் பேசியாச்சு, அவங்க இருவருமே மீண்டும் சேர்ந்து பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த கலந்தாய கூட்டத்தில் தெரிஞ்ச பிறகு உடனடியாக காவலர்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மாளுடைய வீட்டிற்கும் காளியம்மாளுடைய அலுவலகத்திற்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. அதாவது இந்த 3 பிரிவுகளில் இருக்கக்கூடிய வழக்கிற்காக நீங்க நேரில் ஆஜராகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுப்பியிருக்காங்க. இவ்வளவு நாளா இல்லாம மீண்டும் காளியம்மாளை காவலர்கள் குறிவைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் வந்திருக்கு. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.